மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சீலந்தான் பெரிதும் குழலாள் உமை நங்கை பெற்ற கால காலனை மானை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க சாந்தி. கோட்டக்கல்வி படிப்பாளர் தடை தாமதங்கள் சிறப்பாக விளம்புவார். எல்லாம் அல்ல அந்த இறைவன் எவருக்கு அறிவுரிய வேண்டும் என அந்த இறைவனை பிரார்த்தித்து அவர்களின் நலன் கருதி அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக அவர்களை பயிற்றுவிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய பலவாளர்களை இதே போல இந்த மண்டப ஒழுங்கமைப்பு இந்த மண்டபத்தை எங்களுக்கு வழங்கி இந்த மாணவர்களின் திறனை வெளிப்படுத்துவதற்காக எங்களுக்கு பல்வேறு வகையில் உடல் ரீதியிலும் உடல் ரீதியிலும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கைலாய பிள்ளை ஐயா அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே கல்வி சார்ந்த சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அல்லது பல்வேறு தேவைகளுக்கும் எங்களுடைய மன்றம் எப்பொழுதும் கண்காணிப்போடிலிருந்து அவற்றுக்கான உதவிகளை செய்ய காத்திருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்து செய்ய வேண்டும், ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வேண்டும். அதுதான் முக்கியம். அதை இன்னைக்கு இவங்க மாலை வரை இவங்க தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இங்க ஆசிரியர்கள் பள்ளியிலேருந்து வந்திருந்தாலும் இங்க இருக்க வேண்டாம், நீங்க வெளியில வந்துடலாம். இவங்களும் மாணவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ப்ரோக்ராம், வேற யாரும் நாங்க வரமாட்டோம். இல்லை, நம்மளோட சுதர்மம், அதாவது நம்மளோட கடமை. நாம் எல்லாத்தையும் சமுதாயத்திலேருந்து எடுத்தோம். யார் திருப்பி சமுதாயத்துக்கு கொடுப்பா? சமுதாயம் காசு பணம் கேட்கல. இன்னைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பெரிய இடத்துல போய் சம்பாதிச்சு திருப்பி சமுதாயத்துக்கு காசு யாரும் கேட்கல, பணம் யாரும் கேட்கல. ஒரு 10 நிமிடம் வந்து மாணவர்களுக்கு ஒரு ஆங்கில பயிற்சி பண்ணுங்க. ஒரு 15 நிமிடம் வந்து மாணவர்களுக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுங்க. அவ்வளவுதான் கேட்கிறாங்க. இததான் சமுதாயம் கேட்குது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. அதற்கு இவங்க எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். தயாராகும் பொழுது நல்ல வடலாளிகள் என்னை பார்த்துத்தான் பேச வேண்டும் என்று தனக்குள்ளே ஒரு தியானம் செய்வது. அந்த வகையில் சுவாமி நீல மாதவானந்த அவர்களை இந்த இடத்திலே அர்ப்பணித்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமரியாதைக்குரிய சுவாமி பிரமணியானந்தர் அவர்களை வணங்கி இந்த நிகழ்வுக்கு முழுமையான ஏற்பாட்டினை செய்து உறுதுணையாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய சமய செம்மர், இந்த மண்ணினுடைய மாபெரும் பொக்கிஷம், இந்த மக்களால் என்றும் நேசிக்கப்படுகின்ற மதிப்புக்குரிய கைலாய பிள்ளை ஐயா அவர்களை படைத்தவராக எங்களுடைய இந்த மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி வாண்மை செயலவருக்காக தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய வளவாளர்கள் மதிப்புக்குரிய திரு பாரதிராஜா அவர்கள், திரு மோகன்குமார் அவர்கள், திரு கார்த்திகேயர் அவர்கள், திரு சத்யசாகர் மற்றும் திரு ராமானுஜன் அனைவரையும் ஒரு வேடத்தில் மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாணவர்களை இழந்திருக்கிறோம் தற்கொலை. எனவே அந்த உள ரீதியாக பலமற்ற பிள்ளைகள் இன்றைக்கு சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த உள ரீதியாக இவர்களை வலுவாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையினுடைய ஒரு அங்கமாகத்தான் திருக்கோவில் வரைய கல்வி பணிமனை இந்த செயற்பாட்டை ஏற்பாடு செய்து இந்தியாவில் இருந்து இங்கே வருகை வந்திருக்கின்ற பாரதி ராஜா சிஇஓ டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய சிஇஓ பாரதி ராஜா அவர்களுடைய கௌரவத்தை நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து கௌரவம் நடைபெறுகின்றது. டாஸ்மாக் நிறுவனத்துடைய உதவி தலைவர்
கார்த்திகேயனுக்குரிய கௌரவிப்பு தற்பொழுது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து செப்ரி நிறுவனத்தினுடைய மனிதவளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் டைரக்டர், அதனைத் தொடர்ந்து திருக்கோயில் ஆலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் பெற்றதாய்தனை மகன் மறந்தாலும் பாகெல்லாம் ஓரமா வச்சிடலாம். ஓகே, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அது சரி, மோகன் ரெடியா? சரி, உங்க தமிழ் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். பேச தமிழ் புரியுதா? நல்லாதான் போச்சு. நமக்கு இந்த ஓடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சு. போன வருஷம் வந்திருந்தாங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல ஓனாங்களா, நம்ம ஊர்ல ஓன்னு தெரியுமா? ஓ ஓ ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கிட்டேன். அது ஓன்னு சொல்லும் போது ஓம்னு நீங்க என்ன ஓம் சொல்றாங்க. என்னமா படிச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா? ஓ நம்ம மதிக்க மாட்டேங்குதுக்குள்ள ஓங்குதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2-3 ஒர்க் ஷாப் போனதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு, ஓம் அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பையன் ஓ அப்படின்னா ஓஹோ கலாய்க்கிறாங்க நம்மள. அது தெரியுங்களா? ஓகே, ப்ளீஸ் கிவ் yourself a very big round of applause. பாதிக்கு சொல்றதுதான் மன்னிச்சுக்கணும். சாரி, உங்க தமிழ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. வெரி குட். ஆனா நீங்க எங்க டிவில மூவில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் 5 வருஷத்துல உருட்டுவாங்க தமிழ். சூப்பரா வேற லெவல்ல டுபாக்குறா மாறிடுவோம். அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்க அங்கிருந்து வந்தது இதுதான். நல்லா இருக்கிறது கெடுத்து விட்டு வரணும். உட்பட தமிழ் பேசுறாங்க, நல்லா கெடுத்து விட்டுறோம். சரி, ரைட், ஓகே. இப்ப என்ன செய்யறோம்னா, இந்த ப்ரோக்ராம் பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? எல்லாம் லெக்சர் எல்லாம் கொடுப்பாங்க நினைச்சிருப்பீங்க. அது கூட இருக்கலாம். என்ன போக வீடியோ போடணுமா? ரெடியா? சரி, ஓகே. சோ 2 நாள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு பேசிக்கான உங்க தமிழ்ல ஒரு பொண்ணை பொண்ணா பையனா மகன் அக்கா ஒரு அக்காட்ட கேட்டோம். அக்கா கொஞ்சம் உங்க தமிழ்ல பேசுறீங்கக்கா, எங்களுக்கு இது என்ன ப்ரோக்ராம் எங்களுக்கு சொல்ல தெரியலக்கா. இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் வளவாளர்களை அன்புடன் வரவேற்கிறோம்னா, வளவாளர்களை யார சொல்றாங்க எனக்கு தேடிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. உள்ளத்தை எல்லாவரையும் உளவி நல்ல பண்பட வைத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை எல்லோருக்கும் அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்ற வளவாளர் மோகன்ராஜ் ஐயா அவருக்குரிய கௌரவம். சத்திரசேகரம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு உங்கள் அன்பாக கேட்டிருக்கிறோம் ஐயா. உண்மையிலேயே நல்ல ஒரு எதிர்காலம் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது, என்னுடைய ஊருக்கு கிடைத்திருக்கிறது. இதை ஏற்படுத்தி தந்த மகாராஜ் இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொண்டு வாரையும் இடையில்லாத அவருடைய சந்தர்ப்பம், இப்படி இடையில்லாத பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அவருக்கு மேலும் நெஞ்சார்ந்த நன்றி. சரியா பாய்ஸ்? அவர்கள் சொன்னது உங்களை புரிஞ்சிருக்கோம். இளமையினுடைய துடிப்புகள் எதிர்காலத்தை கண்ட மறைச்சிடும். எதிர்காலம் எப்படி போகும்போது தெரியாம மறைச்சிடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உடல் எங்களுக்கு இடம் கொடுக்காது, உழைக்கிறது. எங்களோட அறிவு மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய உழைக்கிறது. அப்ப அறிவை நிறுத்தி செய்து கொண்டால் கடைசி வரைக்கும் நாங்கள் வாழலாம். அதான் ஒரு கதை அருமையா சொன்னார் மிஸ்டர் பாரதி.
அடுத்ததாக அதே போன்று இங்கே வருகின்ற அனைவருக்கும் சுவாமியினுடைய பொற்கரங்களாலே பரிசு பொருட்கள் வழங்கப்பட இருக்கின்றது. நான் கமுதிகோ தாண்டி விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்துல தரம் 12-13 கல்வி கற்கின்றேன். இந்த செமினார் வந்து எனக்கு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதுவரைக்கும் நிறைய செமினார் போயிருக்கோம். அந்த செமினார்ல எல்லாம் டிவில ஏதோ ஒன்றை காட்டி இல்லையோ இந்த தொழில் போனா இந்த வேலை கிடைக்கும் அப்படியான செமினாருக்கு தான் போயிருக்கேன். ஆனா இந்த செமினார்ல வந்து லீடர்ஷிப் மாணவர்கள்ட்ட காணப்பட வேண்டிய முக்கியமான பண்பு தரணும். அதை பத்தி இப்ப சொன்னா நமக்கு விளங்கிக் கொள்ள இயலாது. கேம்கள் நிறைய விளையாட்டுகள் மூலம் அது சொல்லி தந்தாங்க. அது அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து விளையாட்டுகள் எல்லாம் வெறும் விளையாட்டுகள் மாத்திரமல்ல, நாம் வாழ்க்கையில வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு உத்திகள், நம்ம வாழ்க்கையில கையாள வேண்டிய ஒரு உத்திகள். சார் சொன்ன போல வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை வந்து நாம தவற விடுறது வந்து வாழ்க்கையில ஒரு படி முன்னேறதுக்கு தடையா இருக்குது. வாழ்க்கையில ஒரு படி முன்னேறத்தை தடுக்கிறது நம்ம ஒரு வாய்ப்பை இழக்கிறதுக்கு சமம். அந்த வகையில நம்ம வந்து வாய்ப்பை சரியான நேரத்துல பயன்படுத்துறது கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சனஞ்சிதா. நான் தாண்டி விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தில் வந்திருக்கேன். இந்தியாவில இருந்து இங்க வந்து எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விடயங்களை சொல்லி தந்திருந்தாங்க. நிறைய புது விடயங்கள் சொல்லி தந்திருந்தாங்க. அதனால எங்களுக்கு நிறைய பயன் கிடைச்சது. முக்கியமா லீடர்ஷிப் பத்தி சொல்லி தந்தது எங்களுக்கு நான் ரிஃபெக்ட் என்ற வகையில் அது நிறைய பயன்